இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்களவைத் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் அவ்வப்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் இந்தியாவின் முக்கிய பொருளாதார நிபுணராக கருதப்படும் சுர்ஜித் பஹலா தமது கணிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவரின் கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். அந்த கட்சி தனித்து 350 ஆசனங்கள் வரை பெறக்கூடும் என்று சுர்ஜித் பஹலா தெரிவித்திருக்கிறார். அத்துடன் பாரதிய ஜனதா கட்சி 2019ஆம் ஆண்டை காட்டிலும் 5 முதல் 7% அதிக ஆசனங்களை பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அது 2019ஆம் ஆண்டு தேர்தலில் பெற்ற வாக்குகளை காட்டிலும் அல்லது ஆசனங்களை காட்டிலும் 2 அல்லது 3% குறைந்த ஆசனங்களை பெறும் என்றும் சுர்ஜித் பஹலா தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று 5 வருடங்களாகியும் இன்னும் அதற்கு பொறுப்பு கூறலில் பற்றாக்குறை இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பாரபட்சமின்றி இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதேவேளை 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற உயிர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்தியா தோளோடு தோள் நிற்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 5 ஆண்டு நிறைவு நிகழ்வுக்கு சென்றிருந்த அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். நேட்டோ படைகளின் தாக்குதலின் போது வெடிக்காமல் இருந்த 1000 கிலோ எடையை கொண்ட வெடிகுண்டு ஒன்றை சேபியா அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். இதன் போது அந்த பிரதேசத்தில் இருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடம் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டன. இதன் பின்னர் அந்த குண்டு அகற்றப்பட்டு தகர்க்கப்படுவதற்காக இடம் ஒன்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. 1999ஆம் ஆண்டு நேட்டோ படைகள் சேபியா மீது தாக்குதல்களை மேற்கொண்டன. கொசோவோ பிரிவினைவாதிகள் மீது சேபியா நடத்திய தாக்குதலுக்கு எதிராகவே அமெரிக்க தலைமையிலான நேட்டோ படைகள் சேபியா மீது இந்த தாக்குதல்களை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தியத்தலாவ பகுதியில் கார் பந்தயம் ஒன்றின் போது கார் ஒன்று பார்வையாளர்கள் மத்தியில் பாய்ந்ததால் 7 பேர் வரை கொல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த பந்தயம் இடம்பெற்றுக் கொண்ட போது கார் ஒன்று தமது பாதையிலிருந்து விலகி பார்வையாளர் மத்தியில் மோதி இருக்கிறது. இதன் காரணமாகவே 7 பேர் உயிரிழந்து பலர் காயமடைந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதனையடுத்து எஞ்சிய போட்டிகள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் ஏப்ரல் மாதத்தில் இந்த கார் பந்தயம் நடத்தப்படுவது வழமையானதாகும்.